ஈமான்தாரிகள் எல்லாரும் பெராரியில பறக்கும். அப்படி அல்ல. அப்படின்னா நபி அலைஹிஸ்ஸலாம் 2 மாசம் சாப்பிடாம இருந்தாங்களே, இது தெரியாது அவங்களுக்கு. துனியா கிடைக்கிறது நல்லவங்களுக்குரிய அடையாளம் அல்ல. நல்லவங்களும் கொடுப்பான், கெட்டவங்களும் கொடுப்பான். ஆனா நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான், கை கொடுப்பான். ஆரம்பத்துல தோல்வி, பின்னால வெற்றி. மதீனா வாசிகள் போட்டி போட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட வாங்களே சொன்னாங்க. ஒட்டகத்தை விடுங்க, அது போற இடத்துல நான் தங்குவேன். சகோதரர்களே, ஒவ்வொரு கூட்டமா வாராங்க. பனு நஜ்ஜார் வாராங்க, பனு அதி வாராங்க, யா ரசூலல்லாஹ் வாங்க, இல்ல ஒட்டகத்தை விடுங்க. பனு பயாதா வாராங்க. அந்த இடத்திலேயும் ஒரு பள்ளி இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் தொழுதாங்க. இப்ப நான் சொல்ற முழு இடத்தையும் நீங்க இப்ப போனா பார்க்கலாம். அப்படியே போக நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மோட வாப்பாட பரம்பரை பனு நஜ்ஜார் அப்படியே வந்தாங்க. வாள்களை உருவிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு. புகாரில வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா ஒட்டகத்தில, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால, அவங்களோட மாமாமார்கள் புடை சூழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனியத்துல் வதா என்ற வழியால வாராங்க. முழு மதீனா வாசிகள், ஆண்கள் பெண்கள் முழு பேரும் வீட்டு கூரைக்கு மேல ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர முழங்கி, யா முஹம்மத், ஏ முஹம்மதே, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவே ஆடி நிக்குது, அதிருது, பயங்கர வரவேற்பு. அப்படியே போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகம் போய் சரியா நிக்குது. பனு நஜ்ஜார் கோத்திரத்துல உள்ள 2 அடிமைகள் காணி. அடிமையுடைய பெயர் சஹில் சுகைல். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாருடைய காணி? 2 அனாதைகள், அடிமைகள் எல்லாம் அனாதைகளுடைய காணி. சொன்னாங்க, புகாரில வருது, ஸாமினூனி பிஹாயித்திக்கும், சல்லி தாரேன் காணியத்தாங்க, இல்ல சும்மா தாரோம், இல்ல அனாதைகளுடைய சொத்தை சும்மா எடுக்க மாட்டேன், சல்லி தாரேன் தா. சல்லி கொடுத்து வாங்கினாங்க. அந்த இடத்துல ஈச்ச மரம் இருந்துச்சு. அப்படியே நிலம் கொஞ்சம் ஷேப் இல்லாம கரடு முரடா இருந்துச்சு. முஷ்ரிக்கீன்கள் கபர் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணை எடுத்து வாருங்கள், கொலையுங்கள், களிமண் கற்களை செய்யுங்கள், ஈச்ச மர குத்தியை கொண்டு வந்து நாட்டுங்கள், பள்ளிவாசல் கட்டுங்கள். அதுதான் மஸ்ஜிதுன் நபவி. சகோதரர்களே, சிந்தியுங்கள். இப்ப உள்ள மாதிரி இல்ல. ஆரம்பியா பள்ளியிலையும் காவாசி 70 முழம் நீளம், 60 முழம் அகலம். முழம் கூரை ஓலை